ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. நரகாசுரவதம். பரீட்சித்து மகாராஜா கூறியது: எவனால் நாம் கேள்விப்பட்டும் அந்த ஸ்திரீகள் சிறைப்படுத்தப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நரகாசுரன் எவ்விதம் பகவானால் கொல்லப்பட்டானோ அந்த சரித்திரத்தை சார்ங்கதரனாகிய கிருஷ்ணனுடைய விக்கிரமம் விளங்கும்படி சொல்ல வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: தன் குடையும் தன் தாயின் குண்டலங்களும் தன்னுடைய மணிபர்வதம் என்னும் ஸ்தானமும் தேவராஜஸ்தானமும் நரகாசுரனால் அபகரிக்கப்பட்ட அக்கிரமச் செயல் இந்திரனால் தெரிவிக்கப்பட்டதும் பகவான் சத்யபாமையுடன் கருடாரூடராய் நரகாசுரன் ராஜதானியாகிய பிராக்ஜோதிஷபுரம் சென்றார். கதாதரனான கிருஷ்ணன் சங்கநாதத்தாலேயே கோட்டைகளின் யந்திரங்களையும் சத்ரு வீரர்களின் ஹிருதயங்களையும் பிளந்தார். கோட்டை மதிலை தன் கனமான கதையால் இடித்தார். குரு சிரேஷ்டரே, போர் வீரர்களால் எந்தெந்த அஸ்திர சஸ்திரங்கள் பிரயோகிக்கப்பட்டனவோ அவைகளை பகவான் தனித்தனியே 3 கூரிய பானங்களால் துண்டித்தார். பகவான் ஏறிச் சென்ற கருடன் தனது இறக்கைகளால் யானைகளையும் கொல்லக்கூடியது ஆகையால் அந்த கருடனுடைய மூக்காலும் இறக்கையாலும் நகங்களாலும் இம்சிக்கப்பட்ட யானைகள் பட்டணத்துக்குள் ஓடிப்போயின. நரகாசுரன் மட்டும் போர்க்களத்தில் தனியே யுத்தம் செய்தான். கருடனால் இம்சிக்கப்பட்டு தனது சேனை முறியடிக்கப்பட்டதை பார்த்து நரகாசுரன் எதனால் வஜ்ராயுதத்தையும் மழுங்கச் செய்தானோ அந்த சக்தி ஆயுதத்தால் கருடனை அடித்தான். அதனால் அடிக்கப்பட்ட கருடன் பூமாலையால் அடிக்கப்பட்ட யானையைப் போல் அசையவே இல்லை. கருடனிடம் செய்த முயற்சி வீணான நரகாசுரன் அச்சுதனை கொல்ல எண்ணி சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் அவன் அச்சூலத்தை விடுவதற்கு முன்பே யானை மேலிருந்த அந்த நரகாசுரனுடைய தலையை கூர்மையான அரும்புகள் பொருந்திய சக்ராயுதத்தினால் பகவான் அறுத்தார். குண்டலத்தாலும் அழகிய கிரீடத்தாலும் அலங்கரிக்கப் பெற்று ஒளி வீசிய அவன் தலை தரையில் விழுந்து உருளுவதாக ஆயிற்று. ஆஹா, இது நல்ல காரியம் என்று ரிஷிகளும் தேவ சிரேஷ்டர்களும் புஷ்பங்களை இறைத்து கிருஷ்ணனை துதித்தனர். அப்போது பூதேவி கிருஷ்ணனிடம் வந்து உருக்கிய தங்கத்தில் இரத்தினங்கள் பதிக்கப்பெற்று ஜுவலிக்கும் 2 குண்டலங்களையும் வைஜெயந்தி மாலை வனமாலை இவற்றுடன் வருணனுடைய குடையையும் ஒரு தெய்வீகமான இரத்தினத்தையும் அர்ப்பணம் செய்தாள். ராஜன்னு பின்பு பூதேவி தேவர்களால் பூஜிக்கப்பட்ட உலக நாயகனை பக்தி கனிந்த மனதுடன் வணங்கி கைகூப்பி துதிக்கலானாள். குறிப்பு: நரகாசுரன் மரண காலத்தில் புத்தி தெளிந்து தான் இறந்த தினத்தை மக்களெல்லாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று பகவானிடம் வரம் கேட்டுக்கொண்டதாக கூறுவர். அதனால்தான் ஐப்பசி அமாவாசைக்கு முதல் இரவு நரக சதுர்தசியன்று நாடெங்கும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நரகமாவது காமம், கோபம், லோபம். நரகாசுரன் இவற்றின் வடிவாயிருந்தான். அசுர படைகளை விரட்ட அதிர்வெடிகள், அஞ்ஞான இருளை போக்க மத்தாப்புகளும் விளக்குகளும். பூதேவி கூறியது: சங்க சக்கர கதாதாரியான தேவ தேவேஷா, உமக்கு நமஸ்காரம். பக்தர்கள் விரும்பும் வடிவை எடுத்துக்கொள்ளும் பரமாத்மாவே, உமக்கு நமஸ்காரம். பகவானே, பூமி, நான், அப்பு, தேயு, வாயு, ஆகாசமும் தன்மாத்திரைகளும் அதிஷ்டான தேவதைகளும் மனது, இந்திரியங்கள், அகங்காரம், மகத் தத்துவம் ஆகியவைகளும் இரண்டற்ற உம்மிடத்தில் தோன்றுகின்றன. இது மயக்கமே. சரணடைந்தவர்களின் துன்பத்தை போக்கும் ஈஷா, நரகாசுரனுடைய புத்திரனாகிய இவன் பயமடைந்து இருக்கிறான். இவனை உமது பாத கமலத்தில் சேர்த்திருக்கிறேன். இவனை காத்தருள வேண்டும். எல்லா பாவங்களையும் போக்கும் உமது தாமரை போன்ற கையை இவன் சிரசில் வைத்து அருள் புரிய வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: இவ்விதம் பூதேவியின் பக்தி கனிந்த வார்த்தைகளால் பிரார்த்திக்கப்பட்ட பகவான் அபயமளித்து எல்லா செல்வமும் நிறைந்த நரகாசுரன் மாளிகையில் பிரவேசித்தார். மன்னர்களிடமிருந்து பலாத்காரமாக நரகாசுரனால் அபகரித்து வரப்பட்ட அரச கன்னிகைகள் 16,000 பேரை அங்கே பகவான் கண்டார். தெய்வ வசமாய் பூர்வ புண்ணிய பயனாய் அங்கு வந்தவரும் மனதிற்கினிய மானிட வீரருமாகிய அவரை கண்டு மயங்கி மனதால் அவரையே தங்கள் பதியாக அந்த ஸ்திரீகள் வரித்தார்கள்.
பகவான் அவர்கள் எண்ணத்தை அறிந்து அவர்களுக்கு ஸ்நானம் செய்வித்து புத்தாடை அணிவித்து அவர்களை பல்லக்குகளில் துவாரகைக்கு அனுப்பி வைத்தார். நிதி குவியல்களையும் தேர்களையும் குதிரைகளையும் சிறந்த பல பொருட்களையும் அனுப்பினார். பின்னர் சத்யபாமையுடன் தேவேந்திரனுடைய மாளிகைக்கு சென்று அதிதி தேவிக்கு குண்டலங்களை கொடுத்து இந்திராணியுடன் கூடிய தேவேந்திரனால் பூஜிக்க பெற்றார். சத்யபாமையின் விருப்பத்திற்கு இணங்கி பாரிஜாத மரத்தை பிடுங்கி கருடன் மேல் வைத்துக்கொண்டு அதை அப்போது எதிர்த்த இந்திரனுடன் கூடிய தேவர்களை ஜெயித்து துவாரகாபுரிக்கு கொண்டு வந்தார். சத்யபாமையின் மாளிகையில் உத்தியான வனத்தை அழகுபடுத்த அது ஸ்தாபிக்கப்பட்டது. அதின் மனத்திலும் தேனிலும் ஆசை கொண்ட வண்டுகள் ஸ்வர்க லோகத்திலிருந்து பின்தொடர்ந்து வந்தன. தனது கிரீடத்தின் நுனிகளால் அச்சுதனுடைய திருவடிகளை தொட்டு காரியார்த்தமாக வணங்கி யாஜித்த இந்திரன் பெரியவனாக இருந்தும் காரியம் கைகூடிய பின் பகவானுடனேயே போர் புரிகிறான். சத்வகுணம் மேலிட்ட தேவர்களிடமும் அறியாமை வருந்தத்தக்கது. ஐஸ்வர்யத்தால் ஏற்படும் கொழுப்பை உதறி தள்ள வேண்டும். குறிப்பு: நாரதர் கொணர்ந்த ஒரு பாரிஜாத புஷ்பம் முன்னொரு தடவை ருக்மிணிக்கு கொடுக்கப்பட்டபோது கோபமடைந்த சத்யபாமைக்கு பாரிஜாத விருட்சத்தையே கொணர்ந்து தருவதாய் பகவான் வாக்களித்திருந்ததாய் ஹரிவம்சம் கூறுகிறது. அந்த பிரதிஜை இப்பொழுது பூர்த்தியாயிற்று. பின்னர் பகவான் அச்சுதர் ஒரே முகூர்த்தத்தில் அத்தனை பெண்களையும் அத்தனை உருவங்களை தானும் எடுத்துக்கொண்டு அவ்வளவு மாளிகைகளில் முறைப்படி விவாகம் செய்து கொண்டார். எண்ணுதற்கரிய செயல்களை செய்யும் பகவான் ஏற்ற தாழ்வின்றி சமமாக அமைந்த அவர்கள் மாளிகைகளில் விட்டு பிரியாமலிருந்து தனது விருப்பத்திற்கிணங்க இல்லற தர்மத்தை நடத்தும் ஒரு சாதாரண மனிதனைப் போல் இருந்து கொண்டு அழகிய அம்மாதர்களுடன் விளையாடினார். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் நரகாசுர வதம் என பெயர் பெற்ற 59வது அத்தியாயம் முற்றிற்று.